வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். குடியிருப்பு பகுதியில் கொட்டப்படும் ஜிப்மர் மருத்துவமனையின் கழிவுகள், தொற்றுநோய் பரவும் அபாயம். சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் பஜாஜ் பைனான்ஸ் நிறுவனம் முற்றுகை, கந்துவட்டி வசூலிப்பதாக குற்றச்சாட்டு. கொரியர் நிறுவனங்கள் மூலம் போதைப் பொருள் கடத்துவதாக புகார், கொரியர் நிறுவனங்களில் காவல்துறை அதிரடி சோதனை. கோடை காலத்திலும் குவிந்துள்ள பறவை கூட்டம், ரம்யமாக காட்சியளிக்கும் ஊசுடு ஏரி. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை ஜீவானந்தபுரம் எம்ஜிஆர் நகர் குடியிருப்பு பகுதியில் ஜிப்மர் மருத்துவமனையின் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதால் 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி கோரிமேட்டில் அமைந்துள்ள ஜிப்மர் மருத்துவமனையில் புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்களும் வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர். இந்த நிலையில் லாஸ்பேட்டை தொகுதி ஜீவானந்தபுரம் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்கு எம்ஜிஆர் நகர் பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் ஜிப்மர் மருத்துவமனையின் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுகின்றன. பெருங்குவியலாக கொட்டப்பட்டுள்ள இந்த மருத்துவ கழிவுகளால் அப்பகுதி மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். குழந்தைகள், முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள் என அனைவருக்கும் பல்வேறு தொற்று நோய் பரவும் அபாய நிலை உள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் ஜிப்மர் நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் குழந்தைகளுக்கு மூச்சு திணறல், அலர்ஜி போன்றவை ஏற்படுவதாகவும் இரவில் தூங்க முடியாத நிலை உள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் மருத்துவ கழிவுகளை நாய், காகம் போன்றவை வீட்டின் வாசலிலும் வீட்டின் மொட்டை மாடியிலும் கொண்டு வந்து போடுவதாகவும் இதனால் அதிகப்படியான துர்நாற்றம் வீசுவதால் வீடுகளில் இருக்க முடியாத நிலை உள்ளதாகவும் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள். மேலும் இவ்விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுத்து குடியிருப்பு பகுதியில் கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை உடனடியாக அகற்றுமாறு அப்பகுதி மக்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதனிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் உறுதியளித்துள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். குழந்தைங்களுக்கு அலர்ஜி ஏற்படுது. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீசிங் வருது, முடியலை, மூச்சு திணறல் அதிகமாகுது, நைட்டில் தூங்க முடியல, அப்படி ஒரு நாத்தம் தாங்கலை, சாப்பிட்றது எல்லாமே கொஞ்சம் கொசு பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குது. இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணுங்க. பார்த்திங்கன்னா இப்போ ஜீவானந்தபுரம் எம்ஜிஆர் ஸ்ட்ரீட்டு இங்கே வசிக்கிற வீட்டுக்கு பின்னாடி பக்கம் தான் இது மாதிரி இருக்குது. ஜிப்மர் குப்பையை எடுத்துகிட்டு வந்து இங்கே கொட்டி வச்சுருக்காங்க. நம்ம உடம்புக்கு முடியலன்னு தான் ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஆனால் அந்த குப்பையை இங்கே கொட்டி இங்கே இருக்கிற மக்களுக்கு நோய் வருது. அதனால் வருது. நல்லா இருக்கிற மக்களும் இந்த குப்பையால் நோய் வருது. இதை பற்றி நாங்கள் போய் எம்எல்ஏ கிட்ட சொல்லி அவங்க தான் இதை எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். அதில் இருக்கிறதெல்லாம் இங்கே எங்கள் மாடியில் விழுது. பிள்ளைங்கள்லாம் விளாட முடியல. ரொம்ப எங்களுக்கு இருக்கிற நோயோட இது ஒரு வேதியை வர்ற மாதிரி இருக்குது. அறிகுறிப்பாக இருக்குது. சாப்பிட முடியல, வெளியில் வர முடியல. குழந்தைங்க இருக்குங்க. பார்த்தீங்கன்னா வீட்டு பின்னாடி பாருங்கள் எவ்வளோ குப்பைங்க பாருங்கள். வீட்டுக்கு வெளியே வந்தால் மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளேயும் அவ்வளோ ஸ்மெல் அடிக்குது. நம்ம காற்று இப்போ அது கூட பியூரிஃபை இல்லை, அதுலேயும் கெட்ட காற்று இந்த ஸ்மெல்லு. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே நம்ம இருந்து மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போய் அட்மிட் ஆகிடுவோம் போல இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. ஜீவானந்தபுரத்துலேருந்து பேசுகிறாங்க. பின்னாடி குப்பை கோரிமோட்டு குப்பையெல்லாம் கொட்டியிருக்கிறாங்க. ரொம்ப நாஸ்தியாக இருக்குது. எங்கள் மெத்தையில் அங்கே ரத்த பாட்டில் சாம்பார் போட்டோம், எல்லாம் காக்கா தூக்கி வந்து போட்டு டெய்லி இந்த ரத்த பாட்டில் நாங்கள் அள்ளி கொட்டிட்டு இருக்கோம். மெத்தை பூரா வெறும் ரத்தம் இது தான் இருக்குதுங்க. மணக்கோங்கெல்லாம் குப்பையாக்கு சாக்கடை தொல்லை, குப்பை நாறுது. நைட்டு காற்று வாங்கலான்னு மத்தைக்கு போனால் கூட குப்பை நாற்று அடிக்குது, செம்மையாக குப்பை நாற்று அடிக்குது. கொசு தொல்லை, சாக்கடை தொல்லைக்கு நாற்று தாங்கவே முடியல. எனக்கு ஸ்கின் தொல்லைலாம் வருது. நாற்று எங்களாலாம் விளையாட முடியல. கவுஸ் எல்லாம் எடுத்து காக்க போடுற மத்தையில். ஜீவானந்தபுரம் பகுதியில் இந்த கழிவுகள், மருத்துவ கழிவுகள் ஜிப்மர் இருந்து கொட்டப்பட்டு எரிவூட்டப்பட்டிருது. இப்போது அது எரிவூட்டப்பட்டு குப்பைகளை மீண்டும் மீண்டும் மறுசுழற்சி செய்வதால் எங்களுக்கு சுவாச பிரச்சனைகள், சிறு பிள்ளைகளுக்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், இரவிலும் பகலும் தூக்கமின்மை, இதனால் நோய் அதிகரிப்பு அதிகமாக இருக்கிறது. முக்கியமாக கொசு தொல்லை. இதுக்கு தீர்வு காண வேண்டி எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வைத்தியநாதன் அவர்களிடம் கோரிக்கை வைத்தும் முடிந்த அளவு நாங்கள் நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்துள்ளார்.
புதுச்சேரியில் கந்துவட்டி வசூலிக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் நிறுவனத்தை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சமூக அமைப்பினர் முற்றுகை. புதுச்சேரியில் பஜாஜ் தனியார் ஃபைனான்ஸ் நிறுவனம் பொதுமக்களை மிரட்டி பணம் பறிப்பதாகவும் கந்துவட்டி கேட்டு மிரட்டுவதால் புதுச்சேரியில் பொதுமக்கள் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனை கண்டித்தும் பஜாஜ் நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்படும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தியும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் காமராஜர் சிலையிலிருந்து இருசக்கர வாகனத்தில் பேரணியாக புறப்பட்டு வந்த அவரது ஆதரவாளர்கள் புதுச்சேரி செட்டி வீதியில் இயங்கி வரும் தனியார் ஃபைனான்ஸ் நிறுவனத்தை முற்றுகையிட்டு சமூக அமைப்பினர் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் ஃபைனான்ஸ் நிறுவனத்தை கண்டித்து கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கும் போது ஊழியர்கள் அலுவலகத்தின் ஷட்டரை மூடிவிட்டு போராட்டத்தை செல்போனில் வீடியோவாக பதிவு செய்தனர். இதனால் கோபமடைந்த சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் திடீரென்று ஷட்டரை திறந்து உள்ளே சென்று கண்ணாடி மற்றும் மர கதவுகளை அடித்து நொறுக்கினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் நேருவிடம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது புகார் கொடுத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். தனியார் ஃபைனான்ஸ் நிறுவனம் கந்துவட்டி வசூலிப்பதை கண்டித்து நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் அலுவலகத்தின் கண்ணாடி கதவுகள் உடைக்கப்பட்ட சம்பவத்தால் பெரும் பரபரப்பு நிலவியது. பறவை கூட்டத்துடன் ரம்மியமாக காட்சியளிக்கும் ஊசுடு ஏரி. புதுச்சேரியில் உள்ள ஊசுடு, பாகூர் ஏரிகளில் உள்நாட்டு பறவைகள் குவிந்துள்ளதால் ஏரியே ரம்மியமாக காட்சியளிக்கிறது. புதுச்சேரியில் உள்ள 84 ஏரிகளில் மிகப்பெரிய ஏரியாக திகழ்கிறது ஊசுடு மற்றும் பாகூர் ஏரி. இந்த ஏரிகளில் ஆகஸ்ட் மாதம் முதல் டிசம்பர் வரை வெளிநாட்டு பறவைகள் ஆயிரக்கணக்கில் குவிந்து இனப்பெருக்கம் செய்யும். இருப்பினும் கோடை வெயில் காலத்திலும் ஏராளமான பறவைகள் தற்போது காணப்படுகின்றன. இவை அனைத்தும் உள்நாட்டு பறவைகள் என பறவை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இவை அதிக தூரம் செல்லும் பறவைகள் அல்ல, இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய பறவைகள்தான். ஏரிகளில் நத்தை கொத்தி, நாரை, நீலத்தாழை கோழி, கூழைக்கடா, மஞ்சள் மூக்கு நாரை, நீர்க்காகம், சீழ்கை சிறவி, பால் வெள்ளை கொக்கு, அன்றில் பறவை, வெள்ளை அரிவாள் மூக்கன் போன்றவை முகாமிட்டுள்ளன. கோடை காலத்தில் ஊசுடு ஏரி, பாகூர் ஏரி பெருமளவில் வற்றி குட்டை போல் காட்சியளிக்கும். ஆனால் கடந்த நவம்பர், டிசம்பர் மாதங்களில் பெய்த கனமழையால் ஏரிகள் நிரம்பி கடல் போல் காட்சியளிக்கிறது. கடந்த 10 நாட்களாக கடும் வெயில் காரணமாக தற்போது ஏரிகளில் நீர் வற்ற துவங்கிவிட்டது. நீர் வற்ற துவங்கிய நிலையில் மீன், நத்தை, இறால் போன்றவற்றை எளிதில் பிடித்து சாப்பிடுகின்றன. அடுத்த 10 நாட்களில் இந்த பறவைகள் புதுச்சேரியை விட்டு வெளியேறும் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். புதுவை கலித்தீர்த்தால்குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஆண்டு கலாச்சாரம் மற்றும் விளையாட்டு விழா இளன் 2024 நடைபெற்றது. புதுவை கலித்தீர்த்தால்குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஆண்டு கலாச்சார மற்றும் விளையாட்டு விழா இளன் 2024 நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முனைவர் எஸ். மலர்கண் தொடங்கி வைத்து வரவேற்புரையாற்றினார். மணக்குள விநாயகர் கல்விக் குழும தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநரும் திண்டிவனம் தக்ஷஷீலா பல்கலைக்கழக வேந்தருமான தனசேகரன் தலைமை உரையாற்றினார். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் மற்றும் பொருளாளர் ராஜராஜன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். கல்லூரி தலைவர் தனசேகரன் தனது தலைமை உரையில் இந்த கலாச்சார மற்றும் விளையாட்டு ஆண்டு விழா கல்லூரி வாழ்க்கையில் அனைத்து மாணவர்களுக்கும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கும். மேலும் நமது மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்துடன் நெருங்கிய தொடர்புடைய திரைப்பட புகழ் நடிகர் கணேஷ் இன்றைய நிகழ்வின் முதன்மை விருந்தினராக இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று குறிப்பிட்டார். விழாவில் சிறப்பு விருந்தினராக புகழ்பெற்ற திரைப்பட நடிகர் கணேஷ் வெங்கட்ராமன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகையில் கல்லூரி மாணவர்கள் தங்களின் திறன்களை வளர்த்து இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் பங்களிப்பு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் உங்கள் நேரத்தை எங்கே, எப்படி முதலீடு செய்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். கல்லூரி மாணவர்கள் நன்கு படித்து முடித்து தங்களுக்கு பிடித்த ஆர்வமான ஒன்றை தங்கள் பணியாகவோ அல்லது தொழிலாகவோ கொண்டிருக்க வேண்டும் என்று கூறினார்.
விழாவின் அங்கமாக கல்லூரியில் இந்த ஆண்டு நடைபெற்ற விளையாட்டு மற்றும் கலாச்சார போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. கடந்த கல்வியாண்டில் தேசிய அளவில் பல்வேறு சாதனைகள் புரிந்த இக்கல்லூரி மாணவ மாணவிகள் கல்லூரி நிர்வாகத்திடமிருந்து அங்கீகாரம் மற்றும் பாராட்டு பெற்றனர். கல்லூரி கலாச்சார குழு தலைவர் மற்றும் கல்லூரி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை தலைவர் முனைவர் வள்ளி மற்றும் பேராசிரியர் உறுப்பினர்கள் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். விழாவின் இறுதியில் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று நிகழ்த்திய பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழா ஒருங்கிணைப்பாளர் தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் முனைவர் சிவக்குமார் நன்றி உரையாற்றினார். விழாவில் மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தை சேர்ந்த கல்வி நிறுவன இயக்குநர்கள், முதல்வர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை கல்லூரி அனைத்து துறை பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். நம்மளுடைய கல்வி நிறுவனத்தோட நம்மளுடைய பிஸ்னஸோட பழக்கமாக இருந்துச்சு. நம்மளுடைய மை மெடிக்கல் ஷாப்னு ஒரு ஆன்லைன் ஃபார்மசியோடைய ஆப். முதல்ல உங்க அன்புக்கும் இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான வரவேற்புக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சென்னையிலேருந்து ஒரு 4 hours புதுச்சேரி அண்ணா சாலையில் போதைப் பொருட்களுக்கு எதிராக விழிப்புணர்வு. இளையோரை கவர்ந்த தேக்வாண்டா, நடனம், சிலம்பாட்டம். புதுச்சேரி காவல்துறையினர் நடத்திய விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இளையோர் மட்டுமின்றி குழந்தைகள், பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் என பலரும் கண்டுகளித்தனர். புதுச்சேரியில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த சோதனை நடவடிக்கைகளை காவல்துறையினர் எடுத்துள்ளனர். ஆபரேஷன் திரிசூல் மூலம் குற்றம் சாட்டப்பட்டோர் வீடுகளில் சோதனை, ரயில்வே நிலையங்களில் சோதனை என பல்வேறு கட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் அண்ணா சிலை அருகே இளையோரை கவர புதிய முயற்சி எடுத்துள்ளனர். போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமாக வாழ விழிப்புணர்வு நிகழ்வில் இளையோர கராத்தே, தேக்வாண்டா, சிலம்பம், நடன நிகழ்வுகளை நிகழ்த்தினர். இந்நிகழ்வுகளை காண ஏராளமானோர் குவிந்தனர். இளையோர் மட்டுமின்றி குழந்தைகள், பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் என பலரும் பார்த்தனர். போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வையும் காவல்துறையினர் புது மாதிரியாக எடுத்துரைத்தனர். வீட்டிலுள்ள குழந்தைகளின் நடவடிக்கைகளில் ஏதும் மாற்றம் இருக்கிறதா என கண்காணித்து துவக்கத்திலேயே நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தினர். அவேர்னஸ் உங்களுக்கு ஏற்படுத்தணுன்றதுக்காக எங்களோட மேலதிகார உத்தரவுப்படி ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரீட் பிளே ப்ரோக்ராமு. அது பேச ஒரு 20 நிமிஷம் 2 நேரம் ப்ரோக்ராம் தான். மாணவர்களும் இளைஞர்களுக்கும் ஒன்று சேர்ந்து இந்த பணியை அமைப்பாளர் சிவா பிறந்தநாள் விழா. ஆதரவற்றோர் இல்லத்தில் மதிய உணவு வழங்கிய கழகத்தினர். தமிழ்நாடு திராவிட மாடல் அரசின் முதல்வர், கழக தலைவர் அண்ணன் தளபதியாரின் அன்பு தம்பி, புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா பிறந்தநாள் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் திமுகவினரால் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் அன்னதானம் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக லப்போர்த் வீதியில் உள்ள ஒஸ்பீஸ் மடத்தில் ஆதரவற்றோர்களுக்கு உருளையன்பேட்டை தொகுதி கழக செயலாளர் சக்திவேல், மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் ரெமி எட்வின், கிளைக்கழக செயலாளர் அகிலன் ஆகியோர் ஏற்பாட்டில் மதிய உணவு வழங்கப்பட்டது. இதில் உருளையன்பேட்டை தொகுதி கழக பொறுப்பாளரும் தலைமை பொதுக்குழு உறுப்பினருமான கோபால் கலந்து கொண்டு ஆதரவற்றோர்களுக்கு மதிய உணவை பரிமாறினார். இந்த நிகழ்ச்சியில் திமுக மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன், பொதுக்குழு உறுப்பினர் நர்கீஸ், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு, மாணவர் அணி அமைப்பாளர் வழக்கறிஞர் SP மணிமாறன், தொண்டர் அணி வீரையன், நெசவாளர் அணி செந்தில் முருகன், வர்த்தகர் அணி தலைவர் செல்வ விநாயக முத்துக்குமார், துணைத் தலைவர் குரு என்கிற சண்முக சுந்தரம், இலக்கிய அணி துணை அமைப்பாளர் தர்மராஜ், துணை அமைப்பாளர்கள் சேட்டு என்கிற வேல்முருகன், அன்பழகன், ஸ்ரீதர், யோகேஷ், தொகுதி கழக நிர்வாகிகள் முருகன், கண்ணதாசன், சசிகுமார், வெங்கடேசன், சொல்தா ரவி, கிளைக்கழக செயலாளர்கள் கிரி, நெல்சன், விஜயகுமார், சப்பு, சரவணன், முத்து, சாலமன், அந்தோணி, கருணாகரன், சத்யா, சீனு, பாபு என்கிற வேல்முருகன், சதீஷ்,
வைரவேல், கார்த்தி, பரமசிவம், ராஜவேல், பாக்யராஜ், விமல், பாலா, ஆனந்த், ஜெய், விக்கி, பாண்டியன் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். புதுச்சேரியில் கொரியர் நிறுவனங்கள் மூலம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கொண்டு வரப்படுவதாக வந்த தகவலை அடுத்து கொரியர் நிறுவனங்களில் காவல்துறையினரின் அதிரடி சோதனைகள் பரபரப்பு. புதுச்சேரியில் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுப்பதற்காக ஆபரேஷன் திரிசூல் என்ற அமைப்பை தொடங்கி புதுச்சேரி காவல்துறையினர் பேருந்து நிலையம், ரயில்வே நிலையம் மற்றும் பல்வேறு கடைகளில் சோதனைகளை மேற்கொண்டு அவ்வப்போது கஞ்சா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து வருகின்றனர். மேலும் போதையில் இருந்து இளைஞர்கள் விடுபட வேண்டும் என்று பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகளையும் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள கொரியர் நிறுவனத்தின் மூலம் புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கொண்டு வரப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேன் தலைமையில் நெல்லித்தோப்பு, 45 அடி சாலை, வெங்கடா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள கொரியர் நிறுவனங்களில் மோப்பநாய் பைரவா உதவியுடன் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வாடிக்கையாளர்கள் பதிவு செய்த பார்சல்களையும் டெலிவரி செய்ய வைக்கப்பட்டிருந்த பார்சல்களையும் ஒவ்வொன்றாக காவல்துறையினர் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். மேலும் சந்தேகத்திற்கிடமாக பார்சல்கள் வந்தால் உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் காவல்துறையினர் கொரியர் நிறுவனங்களை அறிவுறுத்தினர். மேலும் கொரியர் நிறுவனத்தின் மூலம் புதுச்சேரியில் கஞ்சா கொண்டு வரப்படுவதாக வந்த தகவலை அடுத்து கொரியர் நிறுவனங்களில் காவல்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டது புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வயதானவர்கள், முதியோர்கள், ஆண், பெண் என யாரை பற்றியும் சிறிதும் கவலைப்படாத புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை. நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த ஒரு வார காலமாக மாத்திரை கொடுப்பவர் விடுமுறை என்பதால் 60 வயதிற்கு மேல் உள்ள முதியவர்களை தினமும் காலை 8:30 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை அவர்களுக்கு மாத்திரை வழங்காமல் இழுத்தடித்து வருகின்றனர். இதனால் மருத்துவமனைக்கு மாத்திரை வாங்க வந்தவர்களில் சுகர், பிபி உள்ளவர்கள் 10ற்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையிலேயே மயக்கம் போட்டு விழுந்துள்ளனர். சக நோயாளிகள் அங்கு பணியில் உள்ள மருத்துவர் மற்றும் செவிலியர்களிடம் தெரிவித்தும் ஊழியர்கள் கண்டுகொள்ளவில்லை என நோயாளிகள் வருத்தத்துடன் தெரிவிக்கின்றனர். நெட்டப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் முதியவர்களை சிறிதும் கண்டுகொள்ளவில்லை என்றும் ஊழியர்கள் மீது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் புதுச்சேரி அரசும் நடவடிக்கை எடுக்குமா என்பது அப்பகுதி மக்களின் கேள்வியாக உள்ளது. விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். உங்க ஒர்க் ஸ்பேஸ்க்கு இல்ல பர்சனல் ஒர்க்கு குவாலிட்டியான கேட்ஜெட்ஸ் தேடுறீங்களா? இனி எங்கேயும் தேடாதீங்க, ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் வந்துருங்க. ஆமாங்க, ஏசர் பிராண்டோட லேட்டஸ்ட் மாடல் லேப்டாப், டெஸ்க்டாப், ஆச்சரியப்படுத்தும் அனைத்து தயாரிப்புகளின் ரேஞ்சும் இப்போ நம்ம ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ல. உங்களோட ஏசர் டெஸ்க்டாப்க்கு தேவையான எல்லா தேவைகளும் எங்க கிட்ட இருக்கு. அதோட ஏசர் மானிட்டர், ஆக்சசரிஸ்னு எல்லாமே இப்போ ஒரே இடத்துல. டிவில இதன ரகங்களான உங்களை ஆச்சரியப்படுத்துற மாதிரி 55 inch UHD, 65 inch UHD டிவிக்கள், 70 inch UHD டிவிக்கள், V series QLED டிவிக்கள். இந்த சம்மருக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு எக்கச்சக்க ஆஃபர்ஸோட Acer Aspire 3 series, Acer Aspire 5 series, Acer Aspire 7 series, Acer Swift thin and lightweight, Acer Nitro series,
சீரிஸ், ஏசர் பிரெடிட்டர் ஹீலியோ சீரிஸ், ஏசர் ப்ரொஜெக்டர் இவை அனைத்திற்கும் ஸ்டூடெண்ட் ஆஃபர்ல 7% ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். அதுவும் கூடுதல் உத்தரவாதத்தோட உங்க ஷாப்பிங்கை இன்னும் ஹாப்பி ஆக்குற மாதிரி பழசுக்கு புதுசு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், கூடுதல் வாரண்டி. அதோட பஜாஜ், HDB, HDFC வங்கி மூலம் ஈஸி EMI-ல வாங்கிட்டு போங்க. ஏசர் பொருட்கள் வாங்குங்க, உங்க லைஃபை ஹாப்பியா கொண்டாடுங்க. நம்பர் 91 காமராஜ் சாலை, GRT ஜுவல்லர்ஸ் எதிரில், பாண்டிச்சேரி. செல் 9092588333. செய்திகள் தொடர்கின்றன. நேஷனல் ஆன்டி கரப்ஷன் அண்ட் ஆபரேஷன் ஆஃப் இந்தியா புதுச்சேரி உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நேஷனல் ஆன்டி கரப்ஷன் அண்ட் ஆபரேஷன் ஆஃப் இந்தியா பாண்டிச்சேரி ஸ்டேட் பிரசிடென்ட் வாஷிங்டாம் நேஷனல் பிரசிடென்ட் ராஜேஷ் கலாஜி முன்னிலையில் 40 உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி ஷென்பகா ஹோட்டலில் நடைபெற்றது. டைரக்டர் ஆஃப் சேர்மன் ஆஃப் ஆல்பா குரூப்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்மன் வாஷிங்டன் வரவேற்பு உரையாற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வாஷிங் அவர்களின் துணைவியார் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை சிறப்பித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஏற்பாட்டில் வில்லியனூரில் மோர்பந்தல் திறப்பு. தமிழ்நாடு முதல்வர் கழக தலைவர் தளபதியாரின் ஆணையின்படி சுட்டிருக்கும் கோடை வெயில் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை காக்கும் பொருட்டு புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் நீர்மோர்பந்தல் துவக்க விழா நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா ஏற்பாட்டில் நடைபெற்ற துவக்க நிகழ்ச்சியில் திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு தர்பூசணி, இளநீர், நுங்கு, நீர்மோர், வெள்ளரிக்காய் உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்கள் வழங்கி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் சோமசுந்தரம், ராமசாமி, தொகுதி அவைத்தலைவர் ஜலால், பொருளாளர் கந்தசாமி, வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன், ஆதி திராவிடர் நலக்குழு அமைப்பாளர் செல்வநாதன், மாநில துணை அமைப்பாளர்கள் சரவணன், காளி, கதிரவன், கழக முன்னோடிகள் மண்ணாங்கட்டி, பாஸ்கர், சேகர், கோவிந்தராஜ், சண்முகம், ஹரி, தட்சிணாமூர்த்தி, சரவணன், நடராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சிறப்பு பொருளாதார மண்டலத்திற்கு கையகப்படுத்தப்பட்டு பிப்டிக் கட்டுப்பாட்டில் உள்ள இடத்தில் வீடு கட்டிய பாஜக பிரமுகர் துணை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இடிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஓசுடு தொகுதி கரசூர் கிராமத்தை சேர்ந்தவர் 54 வயதான செல்வராசு. இவர் பாஜக ஓசுடு தொகுதி கேந்திர பொறுப்பாளராக உள்ளார். கடந்த 2006, 2007 ஆண்டு அப்போது ரங்கசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது சேதராப்பட்டு கரசூர் கிராம பகுதியில் இருந்து 749 ஏக்கர் விவசாயம் மற்றும் தரிசு நிலம் கையகப்படுத்தப்பட்டு அங்கு சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைய நடவடிக்கை எடுத்தது. சேதராப்பட்டு கரசூர் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் பிப்டிக் வசம் ஒப்படைக்கப்பட்டது. தேவை கருதி குறிப்பிட்ட இடங்களை அரசு விவசாயிகளிடம் வலியுறுத்தி கையகப்படுத்தியது. ஒரு சிலர் இடங்களை தர மறுத்த நிலையில் அவர்களிடம் மீண்டும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த இடத்தை அரசு கையகப்படுத்தியது. கையகப்படுத்தப்பட்ட அனைத்து இடங்களுக்கும் அரசு நிர்ணயித்த விலை வழங்கப்பட்டது. இதில் கரசூரை சேர்ந்த செல்வராசு அரசு கையகப்படுத்திய தனது நிலத்தை வழங்க மறுத்துவிட்டார். ஆனால் அவருக்கு சேர வேண்டிய நிலத்தின் தொகை நீதிமன்றத்தில் செலுத்தப்பட்டது. தனக்கு வீடு கட்டி குடியேற வேறு இடமில்லாததால் கடந்த ஆண்டு அங்கேயே வீடு கட்டினார். அந்த இடத்திற்கு வங்கியில் கடன் வாங்கி 50 லட்சம் ரூபாய் செலவு செய்து வீடு முழுவதும் கட்டப்பட்ட நிலையில் கட்டுமான பணி நடந்து வரும் பொழுது வில்லியனூர் வருவாய்த்துறை அதிகாரிகள் வீடு கட்டக்கூடாது என அவருக்கு நோட்டீஸ் அனுப்பினர். தனக்கு இடம் இல்லாததால் இங்குதான் நான் வீடு கட்டி குடியேற வேண்டுமென விளக்கம் அளித்து விட்டார். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அந்த வீட்டை இடிக்க JCB இயந்திரம் மூலம் வில்லியனூர் தாசில்தார் தலைமையில் பொதுப்பணித்துறை மற்றும் காவல்துறையினர் வந்தனர். அப்போது செல்வராசு, அவரது மனைவி சுதா மற்றும் அவரது உறவினர்கள் வீட்டை இடிக்க வந்தவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அவர்கள் திரும்பி சென்றனர். இந்த நிலையில் செல்வராசு தனது குடும்பத்தினருடன் சென்று அமைச்சர் சாய்ஜி சரவணன் மூலம் கடந்த மாதம் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தார். அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்தும் மனு அளித்தார். உரிய நடவடிக்கை எடுப்பதாக அனைவரும் உறுதியளித்த நிலையில் வில்லியனூர் துணை ஆட்சியர் சோமசேகர அப்பாராவ் கொட்டாரு தலைமையில் தாசில்தார் சேகர், வில்லியனூர் கொம்யூன் ஆணையர் கார்த்திகேயன், பிப்டிக் மேலாளர் ராகினி, காவல்துறை கண்காணிப்பாளர் வீரவல்லவன், ஆய்வாளர் பாலமுருகன், உதவி ஆய்வாளர் ராஜேஷ் மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்கள், நில அளவைத்துறை ஊழியர்கள், காவல்துறையினர் என 85 பேர் 4 JCB இயந்திரங்களுடன் செல்வராசு வீட்டிற்கு வந்து வீட்டின் உள்ளே உள்ள பொருட்களை வெளியே எடுக்குமாறு கூறினர். அதற்கு செல்வராசு, அவரது மனைவி சுதா மற்றும் அவரது உறவினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் காவல்துறையினருக்கும் அவர்களுக்கும் தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது.
செல்வராசு குடும்பத்தை சேர்ந்த சுமார் 10 பேரை குண்டுகட்டாக காவல்துறை வாகனத்தில் ஏற்றி கோரிமேடு காவல் நிலையம் கொண்டு சென்றனர். பின்னர் ஜேசிபி இயந்திரம் மூலம் வீட்டின் முன்பக்கத்தில் இருந்து இடித்தனர். இந்த சம்பவத்தால் கரசூர் பகுதியில் பெரும் பரபரப்பு மற்றும் பதற்றம் ஏற்பட்டது. வருவாய்த்துறையின் இந்த செயலுக்கு அப்பகுதியை சேர்ந்த பாஜகவினர், பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டு வீடு முற்றிலும் இடிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஃபேண்டசியா ஜோன் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் சார்பில் 2ஆம் ஆண்டு பள்ளி மாணவிகளின் சலங்கை பூஜை விழா நடைபெற்றது. ஃபேண்டசியா ஜோன் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் சார்பில் 2ஆம் ஆண்டு பள்ளி மாணவிகளின் சலங்கை பூஜை விழா ஐயங்குட்டிப்பாளையம் தனியார் மகாலில் நடைபெற்றது. இதில் கலை மற்றும் கலாச்சாரத்துறை இயக்குனர் கலியபெருமாள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். கலை மற்றும் கலாச்சாரத்துறை கண்காணிப்பாளர் அருள்ராஜ், கம்பன் கழகம் அறக்கட்டளை பொதுச் செயலாளர் ஞானஜோதி சரவணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். கௌரவ விருந்தினராக அபிநய கலாநிதி அமுதஸ்ரீ கலந்து கொண்டார். ஃபேண்டசியா ஜோன் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் நிறுவனர் பல்கலை செம்மல் மதுமிதா நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிறப்பாக செய்திருந்தார். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தொகுப்பாளர் கலைமாமணி டாக்டர் சிவராமன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் முதல் வகுப்பு மாணவி ஹேம வர்ஷிதா, 5ஆம் வகுப்பு மாணவிகள் ஸ்ரீ ஜோஷிகா, ஸ்ரீ அக்ஷிதா, கோஷிகா, 4ஆம் வகுப்பு மாணவிகள் ஹிஷானா, பெர்லின் ஜோஷ்னா, 6ஆம் வகுப்பு மாணவி மோக்ஷா, 3ஆம் வகுப்பு லக்ஷ்னா ஆகிய மாணவிகளின் சலங்கை பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. ஸ்ரீ போடாமல் இருந்துச்சு. அது எதற்காகன்னு தெரியல. அது வந்து பாரதியார் பல்கலைக்கூடத்தில் நம்ம பாரதியார் பல்கலைக்கூட மெம்பர் செக்ரட்டரி கலிபெருமாள் சார் தான். அதை விட நீங்க வந்து காரைக்கால் மாவட்டம் புகழ்பெற்ற ஸ்ரீ தங்கமாரியம்மன் நாளிகை தீமிதி திருவிழா 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். காரைக்கால் மாவட்டம் திருத்தெளிச்சேரி எனும் தலத்தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ தங்கமாரியம்மன் ஆலயத்தில் கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடனும் விக்னேஸ்வர பூஜையுடனும் சித்திரை திருவிழா துவங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ தங்க மாரியம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முன்னதாக சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்த மூலவர் தங்க மாரியம்மனுக்கும் உற்சவருக்கும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தீக்குழி அருகே தங்க மாரியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அப்போது 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீ மிதித்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். தீமிதியின் போது வான வேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது. இதில் கோவில் அறங்காவல் குழுவினர்கள், ஊர் பொதுநல சங்கம் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றத்தினர் மற்றும் பெண்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் தீமிதி திருவிழாவை காண திரண்டு இருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியிருப்பு பகுதியில் கொட்டப்படும் ஜிப்மர் மருத்துவமனையின் கழிவுகள், தொற்றுநோய் பரவும் அபாயம். சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் பஜாஜ் பைனான்ஸ் நிறுவனம் முற்றுகை, கந்துவட்டி வசூலிப்பதாக குற்றச்சாட்டு. கொரியர் நிறுவனங்கள் மூலம் போதைப் பொருள் கடத்துவதாக புகார், கொரியர் நிறுவனங்களில் காவல்துறை அதிரடி சோதனை.
கோடை காலத்திலும் குவிந்துள்ள பறவை கூட்டம், ரம்யமாக காட்சியளிக்கும் ஊசுடு ஏரி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.